ஸ்கின்னு ஸ்ட்ரெச் ஆகிறத நம்ம ஸ்ட்ரெச் மார்க் அப்படிங்கிறோம். அதாவது ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் த ஸ்கின் தான் ஸ்ட்ரெச் மார்க்கு. இப்போது ஸ்ட்ரெச் மார்க் எப்பெல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தா, ப்ரெக்னன்சி டயத்தில் ஏற்படும். அப்புறம் வெயிட் ஜாஸ்தியாக இருந்து குறையும் போது, அப்புறம் வெயிட் கெயின் ஆகும்போது ஸ்ட்ரெச் மார்க் வரும். அப்புறம் பியூபர்ட்டி டயத்தில் குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்கு அவங்க பெரிய குழந்தைய ஆகும்போது, அதாவது பியூபர்ட்டி டயத்தில் அவங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க் வரும். சில பேருக்கு சில நிறைய கஸ்டமர்ஸ் என்கிட்ட கேட்பாங்க, என்னோடய பாடியில் ரொம்ப ஸ்ட்ரெச் மார்க் இருக்குது, அது போகிறதுக்கு ஹோம் ரெமெடி ஏதாச்சும் சொல்லுங்கள், இல்லைன்னா உங்ககிட்ட ஏதாச்சும் ப்ராடக்ட் இருக்கா அப்படின்ட்டு கேட்பாங்க. கண்டிப்பாக ப்ராடக்ட்ஸ் இருக்குது. எங்ககிட்டே நிறைய ஆயில்ஸ் எல்லாமே இருக்குது ஸ்ட்ரெச் மார்க் போகிறதுக்கு. அதாவது என்னையே கேட்டால் ஒரு 40% தான் காஸ்மெட்டிக்ஸில் மேலோட்டமாக நம்ம அப்ளை பண்ணுற எந்த ப்ராடக்ட்டுமே ஒரு 40% தான் அந்த ஸ்ட்ரெச் மார்க்கை கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்லுவேன். யாருக்கு ஸ்ட்ரெச் மார்க் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா, யார் ஸ்கின்ல கொலாஜினோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கோ, அதாவது கொலாஜின் அப்படின்னாலே ப்ரோட்டீன், அந்த ப்ரோட்டீனோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும்போது அவங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க் ஜாஸ்தியாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க்கே இல்லவே இல்லைங்க. இப்போ செலிப்ரிட்டிஸ்லாம் பார்ப்பீங்க நீங்கள், அவங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரெச் மார்க் இல்லை அப்படின்ட்டு நினைப்பீங்க. அப்போ ஏன் ஸ்ட்ரெச் மார்க் அவங்களுக்குலாம் வர்றதில்ல? சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, லேசர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. சில பேர் சர்ஜிக்கலும் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்ட்ரெச் மார்க்குக்கு நம்ம சர்ஜிக்கல் பண்ணிக்கலாம், இல்லைன்னா லேசர் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கலாம். இது எந்த அளவுக்கு, அது எத்தனை பர்சன்டேஜ் ஸ்கின்ல ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தா, அதுவுமே ரொம்ப கம்மியான அளவு தான் அதுவும் ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரெச் மார்க் போகிறதுக்கு நம்ம வீட்டிலேருந்தே பண்ணுறதுக்கு, அதாவது ப்ரெக்னன்சி இப்போ 2 months 3 months எனக்கு ஆகிறேன், நான் 2 மாதம் எனக்கு தள்ளி போயிருக்கு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன் அப்படிங்கிறபோது ஏதாச்சும் லோஷனு, க்ரீமு, இது ஆயில்ஸ் இதெல்லாம் அப்ளை பண்ணும்போது அதோட பர்சன்டேஜ், நான் திருப்பி சொல்கிறது பர்சன்டேஜ் அதோட க்யூரபிள், அதாவது க்யூரபிலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 2 monthsலேருந்தே வீட்டில் நான் சொல்கிற ஹோம் ரெமெடியை நீங்கள் கடைபிடிக்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெச் மார்க்கோட அளவுகள் கம்மியாகும். நம்ம அடுத்தடுத்து அந்த ஸ்ட்ரெச் மார்க்குக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ஹோம் ரெமெடியாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சில டெஃபிஷியன்ட்டு சர்டன் நியூட்ரியன்ஸ்னால் கூட நம்மளுக்கு ஸ்ட்ரெச் மார்க்கு ஏற்படும். விட்டமின் சி, டி, இ, ஜிங்க்கு, அப்புறம் இந்த ப்ரோட்டீன், இந்த மாதிரியான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கிற ஃபுட்டு நம்ம எடுத்துக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெச் மார்க்கை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். இப்போ ஆயில் அப்படின்னு பார்த்தா, நிறைய ஸ்ட்ரெச் மார்க் என்ன ஆயில் அப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்த்தா, பயோ ஆயில் அப்படின்ட்டு தான் நம்ம சொல்லுவாங்க, சில பிராண்ட்ஸில் இருக்குது. இப்போ அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, ரோஸ்மேரி ஆயில் இருக்கும், அப்புறம் சாண்டில் ஆயில் இருக்கும், அப்புறம் விட்டமின் ஏ ஆயில் இருக்கும், அப்புறம் லாவெண்டர் ஆயில், பச்சோலி ஆயில். இந்த ஆயிலோட டோட்டல் இன்க்ரீடியன்ட்ஸு, நான் சொன்ன இந்த எசென்ஷியல் ஆயில்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நம்மளோட ஸ்ட்ரெச் மார்க்குக்கு நிறைய பேர் ஆயில்ஸ் தயாரிக்கிறாங்க. எங்கள் கம்பெனிலேருந்தும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, சாண்டில் ஆயில், பச்சோலி ஆயில், கேமோமைல் ஆயில், லாவெண்டர் ஆயில், கேஸ்டர் ஆயில், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஆயில் ஒன்று ஸ்ட்ரெச் மார்க்குக்காக நாங்கள் தயாரிச்சிருக்கோம். இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணி, அதாவது ஸ்கின் சில பேருக்கு ரொம்ப ட்ரை ஆகிறதுனால கூட ஸ்ட்ரெச் மார்க் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ஸ்கின்ல ஹைட்ரேஷனை கொடுக்கறதுக்கும் ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் தான் நாங்கள் ஒரு ஆயில் தயாரிச்சிருக்கிறோம் ஸ்ட்ரெச் மார்க்குக்கு அப்படின்ட்டு. இது எல்லாமே நீங்கள் 2 monthsலேருந்தே நீங்கள் உபயோகிக்க ஆரம்பிக்கணும்.
இப்போ நான் வீட்டில் இருந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய பேர் வீட்டில் வந்து ஆலோவேரா இருக்குது. இந்த ஸ்ட்ரெச் மார்க் வந்து ஜாஸ்தியாக வர்றதுக்கு காரணம் வந்து விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி தான். ஸோ இந்த ஆலோவேரா ஜெல் வந்து எந்தெந்த இடத்துல ஸ்ட்ரெச்சிங் இருக்குதோ, அதாவது உங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க் வரும். இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன், இல்லைனா நான் பாடி பில்டிங் பண்ணி எனக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணி, இல்லைனா வெயிட் கெயின் பண்ணி என்னோடய தொடை, அப்புறம் வந்து கை கால் எல்லாத்துலேயுமே எனக்கு ஸ்ட்ரெச் மார்க்கு இருக்குது அப்படின்னா ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. அதை நல்லா அந்த இடத்துல அப்ளை பண்ணுங்கள். தொடர்ந்து அப்ளை பண்ணும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் சாண்டில் ஆயில் வந்து பியோர் சாண்டில் ஆயில் அப்ளை பண்ணலாம். அப்புறம் வந்து ஷியா பட்டர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது எல்லாமே வந்து வெளியில் தான் அப்ளை பண்ணணும். இது எல்லாமே காஸ்மெட்டிக்ஸ் ரேஞ்ச் நான் சொல்கிறது எல்லாமே. இல்லை எனக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பேக்கு மாதிரி கொடுங்க அப்படின்னாலுமே நாங்கள் என்ன பண்ணுறோம், சில பேருக்கு வந்து பேக்கு கொடுக்குறோம். அந்த பேக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கு வெட்டிவேரில் ஒரு பேக்கு ஒன்று தயாரிச்சிருக்கோம். அந்த வெட்டிவேரை நாங்கள் கொடுக்குற ஆயிலோடு மிக்ஸ் பண்ணி பாடி ஃபுல்லாக ரப் பண்ணிங்கன்னா எந்தெந்த இடத்துல ஸ்ட்ரெச் மார்க் இருக்கோ இந்த வெட்டிவேர் பவுடர் அதை பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெச் மார்க்கு குறையும். நீங்கள் வீட்டில் என்ன பண்ணுங்கள், வெட்டிவேர் பவுடர் வாங்கிக்கோங்க. அது கூட சாண்டில் ஆயில் மிக்ஸ் பண்ணி அந்த எந்த இடத்துல ஸ்டிச்சிங் இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ரப் பண்ணிவிட்டு நீங்கள் குளிக்க போகலாம். இல்லை ஷியா பட்டர் எடுத்து அந்த ஸ்ட்ரெச் மார்க் மேலே அப்ளை பண்ணிவிட்டு குளிக்க போகலாம். அப்படி இல்லைன்னா ஆலோவேரா ஜெல் எடுத்து அப்ளை பண்ணலாம். இல்லை நான் பேக்காக போட்டுக்கிறேன் அப்படின்னா டர்மரிக் பவுடரையும் ஃபிஷ் ஆயில் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மீன் எண்ணெயையும் மஞ்சளையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வயிற்று பகுதி ஸ்ட்ரெச் மார்க் இருக்கிற இடத்துல வயிற்று பகுதியில் அப்ளை பண்ணுங்கள். எனக்கு டைம் இல்லை அப்படின்றவங்க வெறும் ஃபிஷ் ஆயிலை கூட நீங்கள் வந்து ஸ்ட்ரெச் மார்க்கில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், ஏன்னா ஃபிஷ் ஆயிலில் வந்து விட்டமின் ஏ வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி நான் ஃபிஷ் ஆயில் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றவங்க பட்டர் யூஸ் பண்ணலாம். பட்டரில் வந்து விட்டமின் ஏ வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அதுவும் உங்களோட கொலாஜினை இம்ப்ரூவ் பண்ணி ஸ்ட்ரெச் மார்க் வராமல் உங்களோட ஸ்கின்னை வந்து பாதுகாக்கும். ஸோ உங்களுக்கு யாருக்காவது எனக்கு வந்து ஸ்ட்ரெச் மார்க் இருக்குது, எனக்கு குறைக்கணும், இல்லைனா நான் இப்போ கன்சீவாக இருக்கிறேன், இல்லைனா வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன், வெயிட் கெயின் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு எங்களை அணுகலாம். என்னோடய நம்பர் கொடுக்குறேன் நான். அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் மெயில் கூட பண்ணலாம். இந்த மாதிரி எங்ககிட்ட அந்த ஸ்ட்ரெச் மார்க்கை 40% தான் ரிமூவ் பண்ணோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு சுத்தமாக போகலை அப்படின்னா எப்போவுமே ஒரு ஸ்கின்ல வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து டேமேஜ் ஆகிறது தான் ஸ்ட்ரெச் மார்க்கு. சரிங்களா? குழந்தையாக இருக்கும்போது நமக்கு ஸ்ட்ரெச் மார்க் வருதா? வரல. அப்போ நம்ம வளரும்போது தான் நமக்கு ஸ்ட்ரெச் மார்க் இருக்குது. ஸ்கின்னில் ஏற்படுற அந்த ஒரு டேமேஜ் தான் ஸ்ட்ரெச் மார்க்கு. ஸோ உங்கள் யாருக்கும் தேவைப்பட்டால் எங்களை அணுகலாம். ஸ்ட்ரெச் மார்க்குக்கு எங்ககிட்ட ஆயில் இருக்குது.